Hello guys, welcome to my channel. This is Naveen. So நான் நேற்றே வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். ஸோ டெய்லி வீடியோஸ் போடலாமா, ஸோ சொல்லுங்கள் guys போடலாம் அப்படின்ட்டுன்னு. ஸோ அதில் வந்து ஒரு 85 பேர் ஓட்டு போட்டிருந்தீங்க. அதில் வந்து ஒரு 75% வந்து ப்ரோ போடுங்க, மீதி பேர் வந்து போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு 25%. ஸோ அந்த 25% வந்து நமக்கு முக்கியம் இல்லை. ஸோ நமக்கு வந்து சக்ஸஸ் நோக்கி நம்ம போகிறப்ப நமக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ஸ் தான் நமக்கு வந்து தேவை, ஓகேங்களா? ஸோ அதனால் நான் நேற்றுலேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மண்டே ஸோ மந்த் எண்டில் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிலாம் இல்லை. ஸோ நம்ம போட்ட போஸ்ட்டு சரி ஓகே சப்போர்ட் இருக்குது, சரி நம்ம டெய்லி வீடியோஸ் வந்து போடுவோம். ஸோ டெய்லி வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் வீக்லி வந்து ஒரு 2 to 3 ஒரு பைக் ரிவ்யூஸ் வந்து வந்துடும். ஒரு 2ல் இருந்து ஒரு 3 ரிவ்யூ வந்து வந்துடும், பைக் ரிவ்யூஸ் வந்து வந்துடும். ஸோ மீதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பைக் ரிலேட்டட் கண்டென்ட்டு, ட்ராவல் ரிலேட்டட் கண்டென்ட்டு, ஸோ ரைடிங் கியர்ஸ் கண்டென்ட்டு அண்டு சம் vlogs வந்து வரும், ஓகேங்களா? ஸோ டெய்லி ரிவ்யூஸை பொறுத்த வரைக்கும் நம்மளால் வந்து ஃபுல் ஃப்ளெஷ்ஷாக 7 நாளுமே வந்து மோட்டோ விளாக்ஸே கொடுக்கணும், பைக் ரிவ்யூஸே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கஷ்டம் ரொம்ப. ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு அது வந்து ரொம்ப கஷ்டம், ஓகேங்களா? ஸோ கோவிட் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது, செகண்ட் வேவு. ஸோ ஃபுல் ஃப்ளெட்ஜாக போயிட்டு நம்மளால் ஃபீல்டில் இருந்து வீடியோ எடுத்து டெய்லி ஒரு ஃப்ளஷ்ஷாக ஒரு கண்டென்ட் கொடுக்கணும், அதுவும் ஒரு மோட்டோ ட்ராவல் பைக் ரிவ்யூஸே வந்து கொடுக்கணும்னா அது வந்து ரொம்ப கஷ்டம், ஓகேங்களா? ஒரு பிகினர் யூடியூபர் இருக்கா, ஸோ ஒரு நல்ல யூடியூப் ஸ்ட்ரென்த்து, சப்ஸ்கிரைபர் ஸ்ட்ரென்த் இருக்குங்கன்னா ஸோ அவங்க பண்ணுற ஆட்கள்லாம் வந்து இருக்காங்க, டெய்லி வீடியோஸ்லாம் போடுற ஆட்கள்லாம் இருக்காங்க. உங்களுக்கே வந்து தெரியும், நான் சொல்ல தேவையில்ல, ஓகேங்களா? அவங்களோட நேம்லாம் வந்து மென்ஷன் பண்ண தேவையில்ல, டெய்லி வீடியோஸ் போடுறவங்க இருக்காங்க. ஸோ ஒரு பிகினர் யூடியூபராக ஸோ வந்து என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மோட்டோ விளாகிங்கில் வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்து டிஃபிகல்ட்டிஸே பார்த்தீங்கன்னா, ஒரு பிகினர் யூடியூபுக்கு ஒரு மோட்டோ விளாக் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்து வந்து ஆக்ஷன் கேமரா ஒரு பெரிய பஞ்சாயத்தாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஏன்னா ஆக்ஷன் கேமரா ப்ரைஸஸ்ன்னு பார்க்கும்போது கோப்ரோ தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த மோட்டோ விளாகர்ஸ் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ லோக்கல் ஆக்ஷன் கேமும் இருக்குது, ஈகன் H9 இருக்குது, அதையும் வந்து சில பேர் வந்து ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறாங்க. நல்ல கேம் தான், இருந்தாலும் கோப்ரோ ஒன் ஆஃப் த ஒரு நல்ல ஸ்டாண்டர்டு குவாலிட்டி. ஸோ அதுதான் வந்து நிறைய பேர் வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற கோப்ரோ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கோப்ரோ ஹீரோ 7 சில்வர். இது ஸோ சில்வர் மட்டும் யாருமே வந்து வாங்கிடாதீங்க. ஆக்சுவலி நான் வாங்கும் போதே வந்து நமக்கு அந்த கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து தெரியல. ஸோ கோப்ரோனாலே ஒரு நல்ல ஸ்டாண்டர்டு அப்படின்னு நினச்சி ஹீரோ 7 சில்வர் வந்து நான் வந்து சூஸ் பண்ணேன். ஸோ ஹீரோ 7 பிளாக் வந்து சூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா நீங்கள் ஹீரோ 7 பிளாக் வந்து சூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா ஹீரோ 8 வந்து போங்க. ஹீரோ 7 பிளாக் வந்து பெஸ்ட்டு, ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீரோ 7 ஒயிட்டு, சில்வரு, பிளாக் இருக்கும் ஹீரோ 7ல். ஸோ ஹீரோ 7 பிளாக் வந்து சூஸ் பண்ணுங்கள். சில்வர் சூஸ் பண்ணாதீங்க, வேஸ்ட்டு சில்வரை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒன்றுமே இதில் வந்து ஒரு உங்களுக்கு செட்டிங்ஸும் பார்க்கும்போது எந்த செட்டிங்ஸுமே வந்து இருக்காது, ஓகேங்களா? சும்மா இது ஒரு கோப்ரோ அப்படின்ட்டு ஒரு லான்ச் பண்ணாங்க. ஸோ நம்ம வாங்கும் போது எனக்கு வந்து அந்த ஒரு ஐடியா தெரில. ஸோ இப்போ வரைக்கும் நான் கோப்ரோவில் வச்சு தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன், ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிங்க NS160 வீடியோலாம் நான் கமெண்ட் கீழே போடுறேன் பாருங்கள், ப்ரோ கோப்ரோ ஆங்கிள் மாற்றுங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ நான் நிறைய வந்து அப்கிரேட் பண்ணேன். ஸ்டார்டிங்லேருந்து 0 சப்ஸ்கிரைபர்லேருந்து படிப்படியாக வரும்போது ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பைக் வாங்கினேன். ஸோ பைக் வாங்கினதுக்கப்புறம் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அது ரிலேட்டட் கண்டென்ட்லாம் போட ஆரம்பித்தேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேபிள் கேமரா அப்கிரேட் பண்ணுறதுக்காக ஐஃபோன் வாங்கினேன். ஸோ ஐஃபோன் வாங்கினா அதில் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ கூட நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஐஃபோன் 12 ப்ரோவில் தான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ வீடியோ குவாலிட்டி அது வந்து அப்கிரேட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து கோப்ரோ வாங்கினேன். ஸோ நான் வாங்கும்போது பெரிய தப்பு பண்ணதே அதான், கோப்ரோ வாங்கும்போது ஸோ யாரையாவது ஒரு பெரிய யூடியூபரை வந்து கன்சல்ட் பண்ணியிருக்கணும். ஸோ ஹீரோ 7 சில்வர் வாங்கினது பெரிய தப்பு. நீங்களும் அதை மட்டும் சரி, அதுக்கு தான் வந்து இந்த வீடியோ. ஸோ மோட்டோ விளாகிங் செட்டப் வந்து எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ நிறைய பேர் கோப்ரோ வாங்கிடுறாங்க. கோப்ரோவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 20K 20,000 வந்து வந்துடும் கோப்ரோ மட்டுமே, ஓகேங்களா? ஹீரோ 7 சில்வர், ஹீரோ 7 பிளாக்லாம் வந்து 25 வருது. ஹீரோ 8 பிளாக் வந்து உங்களுக்கு வந்து 28 வந்து வருது. ஸோ கோப்ரோ வாங்கிடுவீங்க, ஓகேங்களா? கோப்ரோ வாங்கிட்டால் மட்டுமே உங்களுக்கு வந்து முடிய போகிறதில்ல. அதுக்கு தேவையான அக்சசரிஸ்லாம் வாங்கணும். ஸோ கிளாம்ப்லாம் பார்த்தீங்கன்னா டப்புன்னு உடஞ்சி போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அக்சசரிஸ் வந்து எப்பவுமே வந்து பேக்கப்பாக வந்து வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரோ அடாப்டர். இதுதான் வந்து மார்க்கெட்டில் வந்து செம்ம டிமாண்டு. இந்த கோப்ரோ அடாப்டர் வந்து ரொம்ப டிமாண்டு அண்டு ரொம்ப டூ காஸ்ட்லி கூட. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸே வந்து அரௌண்டு 4,500 to 5,000 ப்ரைஸ் வேரி ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4,500 இருக்குது. சில டைம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அப்படியே டவுன் ஆகும், 3,800 ஆகும், சில டைம் 5,500 ஆகும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ நீங்கள் வந்து இதுதான் ஹெல்மெட்டு. ஸோ ஹெல்மெட் வந்து வாங்கணும். ஸோ நீங்கள் எல்லா ஹெல்மெட்லேயும் வந்து மோட்டோ விளாகிங் பண்ணுறதுன்றது சாத்தியமாகாது. ஸோ சில ஹெல்மெட்லாம் வந்து மோட்டோ விளாகிங் வந்து பண்ண முடியும். ஒரு பிராண்டடான MT, ஆக்ஸார், SMK, AGV, ஸோ அது போல் நிறைய பிராண்ட் இருக்குது, பிராண்டடான பிராண்ட்ஸ்லாம் இருக்குது. அதுதான் நீங்கள் வந்து பண்ண முடியும். ஏன் வந்து இந்த ஹெல்மெட்டில் மட்டும் தான் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, பேடிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ ஏர் வந்து உங்களுக்கு வந்து போகாது. ஸோ நம்மளோட நிறைய வீடியோஸ்லேயே எல்லா வீடியோஸ்லுமே வந்து ஃபுல்லாக ஹேர் தான். கோப்ரோ வீடியோ எடுத்தாலே வந்து
ஃபுல்லாக ஹேர் தான். இதுக்கு முன்னாடி நான் வந்து வெகா ஹெல்மெட் யூஸ் பண்ணியிருந்தேன், அதில் வந்து ஒன்றுமே இருக்காது ஓகேங்களா. ஸோ ஃபுல்லாக ஹேர் தான். ஸோ பேடிங்ஸ் தான் வந்து முக்கியமே. ஸோ பேடிங்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து விண்ட் பிளாஸ்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது, அதனால வந்து பிராண்டட் ஹெல்மெட்ஸ் வந்து எல்லாருமே போவாங்க. ஸோ நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த யூடியூபர்ஸும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா SMK MT அது போல் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எல்லா யூடியூபர்ஸும் நல்லா வாட்ச் பண்ணி தான் தெரியும். ஸோ அவங்க யூஸ் பண்ணுற ஹெல்மெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 4 பிராண்ட் தான் இருக்கும். AGV, MT ஹெல்மெட்ஸு, SMK, AXR இந்த 4 பிராண்டு தான் வந்து அவங்க மாற்றி யூஸ் பண்ணுவாங்க. அண்டு LS2 சொல்ல மாட்டேன், LS2 இந்த 5 பிராண்டு தான் வந்து மேஜராக வந்து எல்லா யூடியூபர்ஸும் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ அதே போல் தான் நீங்கள் மோட்டோவ்ளாகிங் இந்த மோட்டோவ்ளாகிங் சேனல் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்து GoPro வாங்குறது, அது அசரிஸ் வாங்குறது, அடாப்டர் வாங்குறது, அது போல் வந்து காசு வந்து தண்ணியாக போயிட்டு இருக்கும். அண்ட் ஹெல்மெட் வாங்கணும், ஒரு பிராண்டட் ஹெல்மெட். ஸோ இந்த ஹெல்மெட் வந்து அரௌண்ட் ஒரு வந்து 5250 ஆகிடுச்சு. MT ஹெல்மெட், ஸ்டிங்கர் ஹெல்மெட் ஓகேங்களா, ஒரிஜினல். ஸோ ஃபஸ்ட் காப்பில் நிறைய இருக்குது, இது வந்து ஒரிஜினல் ஹெல்மெட்டு. ஸோ நம்ம ஹெல்மெட் வாங்கின வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் வரும். ஸோ நான் வந்து வாங்கி வெறும் அன்பாக்சிங் மட்டும் போடாமல் ஒரு ரிவ்யூ மாதிரி போடலாம், கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு அப்படின்ட்டு ஃபுல்லாக ஒரு வீடியோ பார்க்குறோன்னா அது வந்து அன்பாக்சிங்கும் இருக்கணும், ஒரு ரிவ்யூவும் இருக்கணும். அது போல் வந்து என்னோட கான்செப்ட். ஸோ அது போல் மேக் பண்ணிட்டு இருக்கேன் வீடியோ. ஸோ ஹெல்மெட்டும் வாங்கினேன். ஹெல்மெட் வாங்கிட்டு எனக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு வீடியோ பண்ணேன், G310R BMW G310R ஹெட்லைட் வீடியோன்னு ஒன்று போட்டிருப்பேன், ஐ கார்டு கொடுக்குறேன். அதில் வந்து எனக்கு GoPro வந்து கரெக்டாக வந்து வேலை செஞ்சுது. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து GoPro சரியாக வேலை செய்யல. அந்த ஒரு வீடியோவில் மட்டும் GoPro வந்து கரெக்டாக வந்து வீடியோ ஆடியோ வந்து கரெக்டாக வந்து ரெக்கார்ட் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பிறகு ஷூட்லலாம் வந்து எனக்கு எதுவுமே வந்து GoPro ஆடியோவே எடுக்கல. ஸோ எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு. ஐயோ நம்ம ஒரு ஷூட்டுக்கு போகிறோம், ஒரு நாளைக்கு 2-3 ஷூட் எடுக்கிறோம் போயிட்டு. ஸோ அது போல் பண்ணும்போது இந்த GoPro வந்து நம்ம கோஆப்ரேட் பண்ணலாம், கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு டென்ஷனாக இருக்கும். ஸோ வீட்டுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம் ஓகேங்களா, கொடுக்குறது அதுவும் ஒரு நல்ல ஐடியா தான். ஸோ ஆனால் நம்ம அந்த பைக் அந்த அட் ப்ரெசென்ட்டில் ஓட்டுற ஃபீலை வந்து நம்ம உடனே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம், அந்த வேர்ட்ஸ்லாம் வந்து உடனே வந்து நம்ம வந்து கொட்டிடுவோம். ஸோ அதை வந்து வீட்டில் வந்து ஒரு 2 நாள் கழிச்சு எடுத்து நம்ம எடிட் பண்ணும்போது அந்த ஒரு ஃப்ளஷ் வந்து இருக்காது, அந்த ஒரு ஹைப் வந்து நமக்கு இருக்காது. இந்த பைக் எப்படி ஓட்டணும், ஃபீல் எப்படி இருந்தது, அந்த ஃபீல் வந்து நமக்கு மறந்துடும். அண்ட் வீடியோவும் வந்து பார்க்குறவங்களுக்கும் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஹைப் வந்து இருக்காது. ஸோ அதனால தான் வந்து எல்லாருமே வந்து அந்த ப்ரெசென்ட்லேயே வந்து பேசுகிறது. இப்போ ஒரு நீங்கள் ஒரு மோட்டோவ்ளாகிங் செட்டப்லாம் போட்டு நீங்கள் பைக்கில் போயிட்டே இருக்கீங்க, நீங்கள் ஒரு சீனிக் பியூட்டி, ஒரு மலை, ஒரு அதுக்கு கீழே ஒரு தண்ணி, ஒரு ஆறுலாம் இருக்குன்னா அந்த மொமெண்ட்லேயே நீங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க இந்த இயற்கையோட அழகு எப்படி இருக்கிறது. ஸோ அதான் நம்ம வீட்டுக்கு வந்து எடுத்து 2 நாள் கழிச்சு பார்க்கும்போது ஆனால் என்னடா இது ஒரு மலை காடு அப்படி இருக்கா மாதிரி ஆகிடும். ஸோ அதுதான் வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஸோ நானும் வந்து அடாப்டர்லாம் வாங்கி செட் பண்ணேன், நிறைய ட்ரையல்ஸ்லாம் பார்த்தேன், எனக்கு வந்து ஆடியோ வந்து பிக்கப்பே ஆகலை. அண்ட் இன்னொரு யூடியூபரோட GoPro Hero 8 எடுத்து போட்டு பார்த்தேன், அவர் GoPro எடுத்து போட்டு அவர் GoPro வேலை செய்யுது, என்னோட GoPro வேலை செய்யலை. இதே ஹெல்மெட் செட்டப்பில் அவரோட GoPro போட்டு வேலை செய்யுது, எந்த வந்து வேலை செய்யலை. அப்புறம் தான் தெரிஞ்சுது ஓகே அடாப்டர் ஃபால்ட் இல்லை, ஹெல்மெட்டு உள்ளே இருக்க மைக் செட்டப் வந்து ஃபால்ட் இல்லை. ஸோ நான் மைக்கு பற்றி சொல்கிறேன் ஓகேங்களா, நான் கடைசியாக சொல்கிறேன், வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் தான் தெரிஞ்சுது ஓகே நம்ம வாங்கின இந்த GoProவில் தான் ஏதோ ஒரு ஃபால்ட்டு அப்படின்ட்டு. இப்போ GoPro நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அது சர்வீஸுன்றது ரொம்ப வந்து கஷ்டம், சென்னையில் வந்து ரொம்ப கம்மி இருக்குது. அது சர்வீஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட GoProவோட ஆஃப் த அமௌண்ட்டே வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நிறைய பேர் வச்சுப்பாங்க புது GoProவே வாங்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். சர்வீஸ்லாம் போனீங்கன்னா ஆஃப் த அமௌண்ட்டே வந்து நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் GoPro சர்வீஸுக்கெலாம். ஸோ நான் யோசித்தேன் சர்வீஸ் கொடுக்கலாமா அப்படின்ட்டு யோசித்தேன். அதுக்கப்புறம் வீட்டில் அப்பா கூட உட்காந்து பேசும்போது, ஏன்டா உனக்கு வீடியோ வந்து கரெக்டாக வந்து ரெக்கார்ட் ஆகுதில்ல GoProவில், வீடியோ கரெக்டாக ரெக்கார்ட் ஆகட்டும், அண்ட் நீ தனியாக வந்து ஒரு மைக் செட்டப் போட்டு ஹெல்மெட்டுக்குள்ளே இருந்து மைக் செட்டப் போட்டு ஆடியோவை தனியாக ரெக்கார்ட் பண்ணி எடிட்டிங்கில் வந்து சேர்த்துக்கோ அப்படின்ட்டு சொன்னாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு, ஓகே இது போல் பண்ணலாமா, ஓகே ஒரு நல்ல ஐடியாவாக இருக்குன்ட்டு. ஸோ ஓகே நான் ஒரு மைக் செட்டப் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மைக்கை வந்து நான் மைக்காக வாங்கி வைக்கலை, ஸோ மைக்காக வாங்கி வைக்கலாம். அப்படி வைக்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். நீங்கள் எந்த மைக்கு வாங்கினாலும் மைக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக போட்டேன். ஹெட்ஃபோன் இருக்குது இல்லைங்களா, ஸோ ஹெட்ஃபோனில் வந்து மைக் இருக்கும், உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் இங்கே சைடில் பிக்சர் போடுறேன் பாருங்கள், ஹெட்ஃபோனில் வந்து மைக் இருக்கும். ஸோ அந்த மைக்கையே நம்ம வந்து ஆடியோ எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நான் வந்து யோசித்தேன் ஓகேங்களா. ஸோ நான் மைக் யூஸ் பண்ணேன். மைக் யூஸ் பண்ணுறப்ப நம்ம வண்டியோட இன்ஜின் நாய்ஸ்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப சென்சிட்டிவாக வந்து எடுக்குது தனியாக ஆடியோ எடுக்கிறப்ப. ஸோ நான் அப்புறம் யோசித்தேன், சரி நம்ம கொஞ்ச நாள் போவோம், நம்ம கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிட்ட அப்புறம் GoProவே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒரு Hero 8 Hero 9 வந்து போய்க்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சிருந்தேன். ஸோ அதனால் வந்து நான் வந்து ஒரு ஹெட்ஃபோன், நம்மளோட ஹெட்ஃபோன்ஸ் கூட இல்லை, இயர்ஃபோன்ஸில் இருக்க மைக்கை வந்து நான் ஆடியோ எடுக்கிறதுக்காக வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் இதை வந்து நான் கடைசியில் வந்து மோட்டோவ்ளாகிங்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி காமிக்கிறேன். மோட்டோவ்ளாகிங்கில் வந்து எந்த அளவுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஒரு வீடியோ நான் பைக்கில் போட ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோவும் இந்த ஹெட்ஃபோனோட ஆடியோவும் உங்களுக்கு மேட்ச் பண்ணி காமிக்கிறேன், கடைசியில் வரும். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வாங்க நான் உங்களுக்கு இப்போ இந்த செட்டப் வந்து காமிக்கிறேன். ஸோ கைஸ் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் வந்து யூஸ் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி ஹெட்ஃபோன்ஸு. ஸோ நீங்கள் ரொம்ப பிராண்டடான ஹெட்ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் பிராண்டடான ஹெட்ஃபோன்ஸு
மைக்லாம் யூஸ் பண்ணுறப்ப சென்சிட்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால் அது சரௌண்டிங்ஸில் இருக்க எல்லா நாய்ஸுமே வந்து கேப்சர் பண்ணி உங்களோட நாய்ஸை வந்து டம்மி ஆக்கிடும். ஸோ ரொம்ப ஒரு சோனி ஹெட்ஃபோன்ஸ் மைக்ஸ்லேயே வந்து ரொம்ப சென்சிட்டிவான மைக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ 1000 ரூபாய் மைக்கு அது போல் வாங்காதீங்க. ஜஸ்ட் 100 ரூபா 150 ரூபா மைக்கே யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதே போல் உங்களுக்கு மைக் போயிடுச்சுனா கூட நீங்கள் தப்புன்னு தூக்கி போட்டு இன்னொரு மைக் வந்து வாங்கலாம். ஒரு 100 ரூபா 150 ரூபா மைக்லாம் ஒரு 1000 ரூபாய் மைக்லாம் வாங்கி எங்கே பிஞ்சு போயிடுச்சுன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து கஷ்டம். ஸோ உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும், என்கிட்ட காசு இருக்குது, 1000 ரூபாய் மைக் வாங்கி அந்த மைக் போயிடுச்சுனாலும் நான் புது மைக் 1000 ரூபாய் மைக் வாங்குவோன்னா நீங்கள் தாராளமாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இது யாருக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மோட்டோ விளாகிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸோ ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும் தான் நான் வந்து இது சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியல்மி ஹெட்ஃபோனு அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிளாத் இங்கே ஏன் நான் வந்து இந்த கிளாத் வந்து இங்கே வச்சிருக்கேன்னா ஸோ மைக் வந்து கரெக்டாக வந்து இந்த பொசிஷனில் வந்து இருக்குது. அந்த ஹெட்ஃபோனோட மைக் வந்து இங்கே இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த கிளாத் இல்லைனா ஹெட்ஃபோனோட மைக் வந்து உள்ளே போயிடும். ஸோ நம்ம வண்டியில் போகிறப்ப அது உள்ளே வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும், இல்லை கீழே விழுந்துடும் ஃபுல்லாக ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இந்த ஒரு கிளாத்து அந்த கிளாத்தில் வந்து வெல்க்ரோ வந்து வச்சு அண்ட் ஒரு டேக் மாதிரி போட்டு உள்ளே இருக்க பேடிங்ஸோட அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ மைக் வந்து உங்களுக்கு இங்கே இருக்கும். ஸோ அண்டு ஹெட்ஃபோனோட போர்ட் வந்து உங்களுக்கு வந்து இப்படி வந்துடும். நீங்கள் வந்து தனியாக ஒரு மொபைலில் வந்து நீங்கள் ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து கான்செப்ட், உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு கிளாத்து, இந்த கிளாத்துக்குள்ளே வெல்க்ரோ இருக்குது. இந்த வெல்க்ரோக்குள்ளே இங்கே தான் வந்து அந்த மைக் செட்டப் இருக்குது. அண்ட் இது பேடிங்ஸோட ஒரு ரோப் போட்டு தைச்சிட்டேன். இது வந்து நீங்கள் டெய்லர் ஷாப்பில் போயிட்டு இது போல் நீங்கள் இது கேட்டிங்கனாலே அவங்க வந்து தைச்சி கொடுத்துருவாங்க ஓகேங்களா. அதுதான் வந்து கான்செப்ட். இந்த பேடிங்ஸோட நான் அட்டாச் பண்ணிட்டேன். அண்ட் இதோட ஆடியோ ஜாக் வந்து இங்கே இருக்குது. நீங்கள் மொபைலில் போட்டு ஆடியோ தனியாக எடுத்துக்கலாம். அண்ட் கோப்ரோ பாட்டு வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். இதுதான் வந்து மேட்ரு. ஸோ கைஸ் இது வந்து நீங்கள் பெருசாக வந்து எதுவுமே நினைக்காதீங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு துணியில் வந்து வெல்க்ரோ அட்டாச் பண்ணி ஸோ மைக் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தெரியுதுங்களா, ஹெட்ஃபோனில் இருக்க மைக் இது உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். இந்த மைக்கை வந்து இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் 2 சைடுமே வந்து வெல்க்ரோ இருக்குது. நீங்கள் பெருசாக எதுவுமே நினச்சிக்காதீங்க. ஜஸ்ட் அ சிம்பிள் கான்செப்ட். ஒரு கிளாத்தில் ஏன்னா மைக் வந்து கரெக்டாக வந்து இந்த சைடில் இருந்தால் தான் நம்ம பேசுறது வந்து கரெக்டாக வந்து ஆடியோ வந்து பிக்கப் பண்ணும். ஸோ இந்த கிளாத் இல்லைனா வாய் கிட்டே இருந்தால் தான் ஆடியோ வந்து கரெக்டாக வந்து பிக்கப் பண்ணும். ஸோ இந்த கிளாத் இல்லைனா இந்த மைக் இங்கே இருக்கும், உள்ளே போயிடும், அப்படியே இது பாட்டுன்னு போயிட்டே இருக்கும். மேபி வெளியே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த கிளாத்தோட பர்பஸே வந்து மைக்கை கரெக்டாக நம்ம மவுத் கிட்ட வைக்கிறதுக்கு தான் இந்த ஒரு கிளாத் மாதிரி மேக் பண்ணி நான் வெல்க்ரோ மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் பக்கத்தில் இருக்க டெய்லர் ஷாப்ஸ்லேயே வந்து நீங்கள் கேட்டு இது போல் கிளாத் வந்து மேக் பண்ணியிருக்கலாம். அண்ட் இந்த பேடிங்ஸோட நான் இதை அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுங்களா, இந்த பேடிங்ஸோட நான் வந்து இதை அட்டாச் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இதுதான் வந்து கான்செப்ட். ஒரு கோப்ரோ ஃபுல் செட்டப்போட நீங்கள் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப என்னென்ன அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நீங்கள் ஃபுல்லாக வந்து நீங்கள் கோப்ரோ ப்ளஸ் கோப்ரோ அடாப்டர் எல்லாமே உங்கள்கிட்ட ஒரு ப்ராப்பராக ஒரு செட்டு இருக்குன்னா அதில் வந்து என்னென்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் இப்போ ஒரு போயிட்டே இருக்கீங்க பைக்கில், நீங்கள் ஒரு இன்சிடென்ட்டை வந்து பார்க்குறீங்க, அந்த இன்சிடென்ட்டை வந்து நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணணும், கரெக்டான ஒரு வீடியோ ஆடியோ ஃபோட்டேஜ் வேணும்னா நீங்கள் வெறும் கோப்ரோவை ஆன் பண்ணாலே போதும். கோப்ரோ வீடியோ எடுக்கவும் ஸ்டார்ட் பண்ணுறோம் அண்ட் அடாப்டர் மூலமாக உங்களுக்கு வந்து ஆடியோ எடுக்கவும் ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் உங்களுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா வீடியோவும் ஆடியோவும் வந்து மெர்ஜ் பண்ணி வந்துடும். அண்ட் அந்த இன்ஸ்டன்ட்டில் வந்து நீங்கள் ஒரு இன்ஸ்டன்ட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணால் ஈஸியாக ஒரு ரெக்கார்ட் பட்டன் எடுத்தாலே போதும். ஸோ அந்த செட்டப் வந்து உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ இது போல் செட்டப்பில் வந்து என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கோப்ரோ ஆன் பண்ணணும் ஒரு இன்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன் வந்து பேக்கெட்டில் வச்சுருப்பீங்க. ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் வந்து வாய்ஸ் ரெக்கார்டர் ஆன் பண்ணணும் ஓகேங்களா. ரெண்டுமே வந்து ஆன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அந்த இன்ஸ்டன்ட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ பிகினர் யூடியூபருக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு இதோட ஆடியோ ப்ளஸ் வீடியோ சேர்த்து வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வீடியோவும் ஆடியோவும் தனித்தனியாக எடுத்திங்கன்னா எடிட்டிங்கில் வந்து நீங்கள் வந்து மெர்ஜ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஒரு ஈஸியான ப்ராசஸ் தான், ரொம்ப ஒரு கஷ்டமான ப்ராசஸ்லாம் இல்லை. ஸோ வாங்க மோட்டோ விளாகிங் செட்டப் வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது. வீடியோ குவாலிட்டி வந்து கோப்ரோல இருக்க வீடியோ குவாலிட்டி தான், நம்ம அதை வந்து எதுவுமே இம்ப்ரூவ் பண்ண முடியாது. ஆடியோ குவாலிட்டி வந்து நம்ம என்ன வேணாலும் இம்ப்ரூவ் பண்ணலாம், கம்பெனி மைக்ஸ் வாங்கி போடலாம், அது நம்ம என்ன வேணாலும் பூஸ்டப் பண்ணலாம் எடிட்டிங். ஆனால் வீடியோ குவாலிட்டி வந்து ஸ்பெஷல் கோப்ரோலுக்கு இருக்கிற குவாலிட்டி தான் வந்து வரும் ஓகேங்களா. ஸோ வாங்க ஆடியோ குவாலிட்டி பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ கைஸ் ஃபஸ்ட் நான் கோப்ரோ ஆன் பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்ன ப்ரொசீஜர்னால் நீங்கள் உங்கள் ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க இந்த ஹெட்ஃபோன்ஸை அண்ட் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர். நான் வந்து இந்த ஸ்மார்ட் வாய்ஸ் ரெக்கார்டர் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃபோனை வந்து ஏரோப்ளேன் மோடில் போட்டுக்கோங்க. ஸோ கால்ஸு மெசேஜஸ் எதாவது வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ ரெக்கார்டிங் வந்து கட் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ அப்போது மோட்டோ விளாகிங் செட்டப்பில் இருக்கேன். ரெக்கார்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஆடியோ வந்து ரெக்கார்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கோபுரமும் ரெக்கார்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஆடியோ வந்து மொபைலில் வந்து தனியாக எடுத்துகிட்ருக்கு. ஸோ கோப்ரோ வந்து வீடியோ மட்டும் எடுத்துகிட்ருக்கு, உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும் ஓகேங்களா. ஸோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ இந்த செட்டப் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அந்த செட்டப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து தனியாக ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு மொபைலில். ஸோ வீடியோ வந்து கோப்ரோவில் வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஆடியோ குவாலிட்டி பற்றி. ஸோ நிறைய ஆக்ஷன் கேமரா வந்து உங்களுக்கு வந்து 3.5 ஜாக் வந்து கொடுத்துருப்பாங்க டேரெக்டாக. ஸோ நீங்கள் டேரெக்டாக மைக்கை வந்து ப்ளக்இன் பண்ணி நீங்கள் ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோவோட டேரெக்டாக வந்து மெர்ஜ் ஆகிடும். ஸோ கோப்ரோவில் மட்டும்தான் உங்களுக்கு இது போல் பஞ்சாயத்து நீங்கள் அடாப்டர் வாங்குற மாதிரிலாம் வந்து இருக்கும். ஸோ ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கும். நான் இதை வந்து வீடியோ தனியாக எடுத்துகிட்டு ஆடியோ தனியாக எடுத்துகிட்டு எடிட்டிங்கில் போய்ட்டு நான் வந்து மர்ச் பண்ணிப்பேன். அது ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட்டு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நான் கீழே என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் எல்லா வீடியோவும் வந்து கொடுத்துட்டே தான் இருக்கேன். கண்டினியூஸாக அதை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் செக்ஷன்லேயே காண்டாக்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸுக்கெலாம் ரெகுலராக வந்து ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ கமெண்ட்ஸ்லேயும் நீங்கள் வந்து பேசலாம். ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் வந்து நீங்கள் வந்து பேசலாம். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மோட்டோ வ்ளாகிங் பற்றி நீங்கள் தாராளமாக வந்து பேசலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், நம்ம சேனலை வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ டெய்லி வீடியோஸ்லாம் இனிமேல் வந்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனலில். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோஸ்லாம் பற்றி. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் வந்து எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ கொரோனா இன்னும் வந்து முடியலை. நான் இப்போ கூட வந்து மாஸ்க் போட்டு தான் வந்து பேசிகிட்டு இருக்கேன், ஓகேங்களா. ஸோ மாஸ்க் வந்து வியர் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் வேவ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ பி சேஃப், ரைட் சேஃப், ஸ்டே சேஃப். பாய் காஸ்.